அன்புள்ள நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ் பாபு, மாடர்ன் இன்டகிரேட்டட் ஃபார்மில் இருந்து. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனது ஒருங்கிணைந்த பண்ணையில் நான் ஆடு மற்றும் நாட்டுக்கோழிகள், நாட்டு வாத்து, கூஸ் வாத்து, வான்கோழி, மீன்கள் வளர்க்கிறேன். அத்துடன் நெல்லும் பயிரிட்டுள்ளேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஆடு வளர்ப்பில் நோய் மேலாண்மை. ஆடு வளர்க்கும் போது நம்ம காலம்பரை கவனிக்கணும் ஆட்டை. நான் பல்லை ஆடுகளே வளர்க்கிறேன் என்பதால் இந்த இனங்கள் பெரும்பாலும் நோய்களை தாங்கி வளரும். இருந்தாலும் நம்மை மீறி ஆடுகள் நோய்க்கு உள்ளாகும். இப்போ நம்ம ஆட்டை அவுத்து விடும் போதும் நம்ம கவனிக்கணும். காலம்பரை வந்தோன்னா வெளியில போகும்போது, மேய்ச்சலுக்கு போகும்போது அது எப்படி இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கா, அது சுணங்கி இருக்கா, சுணக்கமா இருக்கா அப்படின்னு கவனிக்கணும். எல்லா ஆடும் வருது, சில ஆடுகள் படுத்திருக்கும் சுணக்கமா, கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சினையா இருக்கும். அது சினையா இருந்ததுன்னா கொஞ்சம் மெதுவாக தான் எந்திரிச்சு வரும். கொஞ்சம் கால் முடியாத ஆடும் கொஞ்சம் மெதுவாக தான் வருது. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். கவனித்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில ஆடுகள் சுணக்கமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம வயிறு உப்பி இருக்கும். அதோட சிம்டம் வயிறு உப்பி இருக்கும், அசை போடாது. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஓம வாட்டர் கொடுத்தாலே போதும், இது சரியாயிடும். அடுத்தது 2வது பிரச்சனைகள், இதுதான் முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு கழிசல். இப்போ ஆடுங்க போய் நல்லா மேயும் போது நம்ம கவனிக்கணும். ஆடு வெளில விடும்போதும் கவனிக்கணும். போயிட்டு திரும்பி ஆடுங்க உள்ளார வரும்போதும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்போ திரும்பி மேய்ஞ்சிட்டு அது வருது அப்படின்னா அப்பயும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதுதான் முக்கியம். இதுக்கு 2வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழியிறதுன்னா அது பல காரணங்கள் இருக்கு. ஒன்று மாறிய உணவு பழக்கம். அதாவது தொடர்ந்து பசுந்தீவனம் சாப்பிடும் ஆட்டுக்கு திடீரென்று அடர் தீவனமோ உலர் தீவனமோ வைத்தால் இந்த பிரச்சனை வரும். இந்த கழிசல் 2-3 நாட்களில் சரியாயிடும். அதை பயந்துடக்கூடாது நம்ம. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனங்களை கொடுத்தாலும், அதிகமாக பசுந்தீவனம் கொடுத்தாலும் வயிறு மெதுவாக செயல்படும், செரிக்காது, அதனாலையும் கழியும். அதையும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதில்லை. 3வது கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்டா கழியும். இதற்கு நம்ம மருத்துவரை அணுகி மாத்திரைகள் கொடுக்க வேண்டும். அதனால தண்ணி சுத்தமா இருக்கணும், சாப்பாடு சுத்தமா இருக்கணும். அதுக்கு அடுத்து 4வது பிரச்சனை என்னன்னா, குடல் புழுக்கள் அதிகமானாலும் ஆடுகள் கழியும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால என்ன செய்யணும், மருத்துவரை நம்ம அணுகி அதுக்கு தர வேண்டிய குடல் புழு நீக்க மருந்தினை தர வேண்டும். மாசம் அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை அது தரணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் ஆடுகள் கழியும். இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுனா ஆட்டை சாச்சிடும். ஆடு சாவறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. ஆடு வளர்க்கும் போது நாம் அதை கவனித்தாலே சில நோய்கள் என்ன என்று நமக்கு தெரிந்திடும். நமக்கு தெரியவில்லை என்றால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவதே சிறப்பு. இப்ப இந்த ஆடு நொண்டிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நான் உடனே மருத்துவர்கிட்ட கேட்டு மாத்திரை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முள்ளு இருக்கா என்னன்னு பார்த்தா என்னன்னு தெரியல. அதுக்கு இது சரி பண்றோம். நான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஆடுங்க
வெளிமேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து எனது ஆடுகள் சூப்பர் நேப்பியரை சாப்பிட்டுட்டு அது குட்டிக்கு பாலை கொடுக்குது. பாலை கொடுத்துட்டு நம்ம கவனிக்கணும். அது உள்ளார போய் அடையணும். அடையிற வரைக்கும் நம்ம கவனிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஆட்டை வெளில விட்டாலும் பிரச்சனை. அதனால் உள்ளார போய் அடைஞ்சி அந்த கேட்டை சாத்திட்டா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எல்லா ஆடையும் எண்ணி பார்த்துப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அது போய் எல்லாம் போய் அடைஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஆடுங்க. நோய் மேலாண்மை அப்படின்னு வரும்போது முக்கியமானது நான் இந்த மாதத்துக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒரு ஆடு நொண்டுது. அதுக்காக இது வந்து வலிக்காக அடிக்கிறது, வலி நிவாரணி. அதோட புண்ணு இருந்தாலும் ஆறிடும், அதுக்காக உள்ளது. இது வந்து நான் நாய் வளர்க்குறேன், அதுக்காக இந்த ஷாம்பு, அதுக்கு இந்த உண்ணி கிண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு குளிப்பாட்டுறதுக்காக அந்த ஷாம்பு. இது வந்து இந்த மாட்டுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு டாக்டரு, அதை வாங்கிட்டு வந்து இப்போ டெய்லி ஒன்று கொடுக்கணும். இது வந்து இன்ட்ரோஃப்ளாக்சின். இது வந்து ஆட்டுக்கு கோழிக்கு சளி இருந்ததுன்னா கொடுக்கலாம், ஓரல் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது புண்ணுக்கு அடிக்கிறது, ஆட்டுக்கு மாட்டுக்கு நோய் எதுக்காக இருந்தாலும். இது வந்து முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தோன்னா தாது உப்பு கட்டி. ஆட்டுக்கு ஏதாச்சும் ஊட்டச்சத்தில் குறைபாடு இருந்துச்சுன்னா இது வாங்கி கட்டலாம். நம்ம இது வாங்கி கட்டினா அது சாப்பிடும். இது 1 கிலோ 130 ரூபா தான். இதில் நிறையா வந்து மினரல்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுக்கு புல்லில் கிடைக்கிறதுனால அந்த ஊட்டச்சத்து குறைவாக இருந்தாலும் இதை நக்கி சாப்பிட்டுக்கும் ஆடுங்க. அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதில் அயன், அயோடின், காப்பர், ஜிங்கு, மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது. இதில் இதுதான் இந்த மாதத்தில் நான் வாங்கினது மெடிசன் ஆட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கட்டி விட்ருக்கான். அது வந்து சாப்பிடுது பாருங்கள். ஆடு கட்டி விட்டதுனால அது வந்து இப்படியே நக்கி சாப்பிடுது. அது எல்லா ஆடும் சாப்பிடல, அது சினையாக இருக்கிறதுனால அந்த ஆடு சாப்பிடுது. அதுக்கு வந்து ஊட்டச்சத்து நிறைய தேவைப்படும், அதனால அது வந்து சாப்பிடுது. இந்த கிடா எப்படி பார்க்குறான் பாருங்க, அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அன்பு நண்பர்களே, விவசாயத்தில் உபத்தொழிலான ஆடு வளர்ப்பு, நம்ம நோய் மேலாண்மை தெரிந்து கொண்டு ஆட்டை வளர்ப்போம், லாபம் அடைவோம். நன்றி, வணக்கம்.